you, Lord Jesus. Thank you, Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. தகுதி இல்லாத Amen. Hallelujah. எங்களை Amen. தகுதிப்படுத்தின ஆண்டவர். That's because only because of Jesus, nothing else. அதுக்காக கர்த்தரை வாயில் திறந்து நன்றி செலுத்துவோம். Thank you, Jesus. Kids, come on, open your mouth and say thank you, Jesus. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Amen. Hallelujah. 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 அன்றே இந்த நல்ல மாலை வேலை கொடுத்து காமெண்ட் கொடுத்து துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அன்றே எங்களை ஆமென் லார்ட் குடும்பமாய் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஹalleluya ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord Jesus. அன்றே லார்ட் ஆமென். ஹalleluya. Thank you Lord. ஆமென். ஹalleluya. நீர் எங்களை ஆமென் லார்ட் Jesus. அன்றே நாமத்துக்கு மகிமைக்கென்று எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். காமெண்ட் எடுத்து துதிக்கிறோம். அன்றே இந்த ஆமென் கிரேட் இந்தியன் ஃபெலோஷிப் இருக்கிற அந்த பர்பஸ் ஆமென் லார்ட் ஜீசஸ் நீங்க ஆமென் ஹalleluya நிறைவேற்றும்படியாக ஆமென் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா லார்ட் நன்றே. இந்த மாலை வேளையில் கூட ஆமென் ஆராதனை உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் நீங்க ஆசீர்வதித்தாங்க இயேசுப்பா ஹalleluya உடைய ஆமென் ஹalleluya அபிஷேகம் ஆமென் லார்ட் ஜீசஸ் நன்றே எங்கள் மேல் ஒரு மேலும் இறங்கட்டும் லார்ட் ஜீசஸ் நன்றே ஹalleluya. Let it deliver each and every one who's present here Lord Jesus, right from the kids to the adults Lord Jesus. Amen hallelujah. We pray Lord, let your presence fill this place Lord Jesus. Amen hallelujah. Let it be a soothing aroma in your presence Lord Jesus. Amen hallelujah. Lord, help us to worship with our whole heart, whole mind and whole soul Lord Jesus. Amen hallelujah. எங்கள் இருதயத்திலிருந்து அந்த ஆராதனை வரட்டும் Lord Jesus. Hallelujah. Lord, you delight in worship Lord Jesus. Amen hallelujah. Lord, we want to delight you Lord Jesus with our worship, with our mouth, with our organs Lord, with our hands Lord, with our feet Lord Jesus, with our hands lifted high Lord Jesus. Amen hallelujah. You are alone worthy to be praised Lord Jesus. Amen hallelujah. நன்றியோடு கூட தொழுது கொள்கிறோம் அப்பா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ் அன்றே. அதே போல எங்களோட வசனத்தின் மத்தியிலே வசனத்தின் மூலமாக நீங்க எங்களோட கூட பேசுங்க. ஆமென் ஹalleluya. நீர் ஆமென் லார்ட் ஜீசஸ் அன்றே ஹalleluya ஊழியக்காரர்களை மறைத்து ஆமென் லார்ட் ஜீசஸ் நீர் உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு நீங்க கொடுங்க இயேசுப்பா. எங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஆமென் லார்ட் ஜீசஸ் சொல்யூஷன் இஸ் the only thing, the word of God Lord Jesus. We believe in that word of God. We trust in the word of God Lord Jesus. We trust that Lord Jesus, that Holy Spirit let you guide us and lead us in the way it should go Lord Jesus. We submit each and everything into your holy hands Lord. In Jesus name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. How many people are happy today? Amen. Hallelujah. Amen. சிறிய ஜாதியை பெரிய ஜாதியாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. தேவன் நம்மை வர்த்திக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹalleluya. இதெல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக மாத்திரமே. ஹalleluya. Yes, தேவன் நம்மளோட சிறிய இடத்திலிருந்து நாளையும் கூட விஸ்தாரமாக ஆண்டவரை உண்மையுத்தமாக ஆராதிக்கும்படியாக worship the Lord in the beautiful of holiness ன்னு பார்க்கிறோம். தேவனை worship the Lord with spirit and in truth நம்ம பார்க்கிறோம். இதனாலையும் கூட நம்ம உற்சாகமாக கைகளை கொண்டு வந்திருக்காங்களா என்ன? ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நம்ம உற்சாகமாக let's all stand up and worship the Lord and give our best to the Lord, for God has done great thing in our midst. He is the Alpha and Omega and He is the everything for us. அவருடைய நாமத்தை பாடி அவரை கொண்டாடுவோம். அவருடைய நாமத்தை பாடி அவரை துதிப்போம். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, உற்சாகத்தோடு யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே,
கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எபினேசர் இதுவரை உதவினி எபினேசர் இதுவரை உதவினி சொல்லுமா எபினேசர் இதுவரை உதவினி எபினேசர் இதுவரை உதவினி யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே வாழ்த்து பாடுவோமா யெகோவா ராஜனே என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே என்னை காண்பவரே இதுவரை உதவி எபினேசர் இதுவரை உதவினி எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே ஸ்தோத்திரி கர்த்தாவே இந்த நாளும் கூட கர்த்தாவே உங்களுடைய சன்னிதானத்துக்கு வந்து உண்மை ஸ்தோத்திரிக்கக்கூடிய தருணத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா ஸ்தோத்திரம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறே யெகோவா இருப்பவரே யெகோவா ராஃபா இருப்பவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே இந்த உலகத்துல எவ்வளவோ டாம் இருந்தாலும் there is only one charm which is empty. That's why Amen. you know the one and only God who is true God who is always alive. நம்முடைய இந்த தேசத்திலே நம்முடைய மனித ரூபத்திலே நமக்காக வந்து அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதா தாமே கர்த்தரை அனுப்பி நமக்காக வல்லமையுள்ள தேவனாகிய தேவன் ராஜாதி ராஜா கல்வாரி சிலுவையில் நமக்காக மரித்தாரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரையும் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு நாளாவது ஒரு நிமிடமாவது நீங்கள் பட்டினியாக இருந்திருக்கிறீர்களா? எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தரை நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம். அவருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? Just that we have to praise him. That's what he is expecting us to do. அவருடைய பாடலை நம்ம துதித்து பாடி அவர்களை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆயிரம் பாடல்களா அதிசயநாதனை புகழ்ந்திடுவே, ஆனந்த
இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களாம் வானதுத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமென்னை வெறுத்து மானிடராய் கிடந்தாரே. வானதுத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே. வானமென்னை வெறுத்து மானிடராய் கிடந்தாரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் என் நாமம் புகழ்ந்திடுவே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்து என்றும் திருநாமம் புகழ்ந்திடுவே. நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களாம் இஸ்ரவேலின் துதியில் வாசம் செய்யும் தூய தேவனே. காலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. இஸ்ரவேலின் துதியில் வாசம் செய்யும் தூய தேவனே. காலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. செங்கடல சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோதியாமல் கரம் தட்டி நடத்தினீரே. செங்கடல சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோதியாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவே. ஆயிரம் ஆயிரம் பாடல்களாம் ஆலின் அலை போல் சோதனைகள் பெருகினாலும், அகிலே சோதனையால் இழவுள்ளம் நொறுங்கும் போது. ஆலின் அலை போல் சோதனைகள் பெருகினாலும், அகிலே சோதனையால் இழவுள்ளம் நொறுங்கும் போது. தாயை போல் கருங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபை துதித்திடுவே. தாயை போல் கருங்களில் தாங்கி என்னை நீ நடத்தி ஆற்றிய கிருபை துதித்திடுவே. நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர், இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் வாழ சுமக்கின்றவர், நன்றியால்
அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஹalleluya, Amen. ஹalleluya. Jesus. கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 42ல சொல்லுது, he measures the water with the hollow of his hand. Amen. He measures the heaven breadth of his hand. He measures the dust with the baskets. He measures the mountain and the hills with the balanced scales. அவர் தண்ணீர்களை, எல்லா கடல்களை தனது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் அளந்து, Yes. பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, பர்வதங்களையும் துலாக்கோல்களையும் மலைகளையும் தராசுகளாய் நிறுத்தத்தக்கவன் யார்? அவர் ஒருவரே, அவர் ஒருவரே. We are not serving the tiny God. We are not serving the tiny God. We are serving the majestic God. அவர் மிகவும் பெரியவர். அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவரும், அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாததுமாக இருக்கிறது. அவருடைய மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது. Amen. Hallelujah. அவர் மகத்துவத்தை ஆராய்ந்து முடியாது. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் பெற்றுக்கொள்வேன் என்று தாவீது சொல்கிறது போல, கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தருடைய பரிசுத்த சந்நிதியில வந்து நிற்கிற நாம் அவருடைய மகத்துவத்தை, அவருடைய நன்மைகளை, அவருடைய கிரியைகளை நம்ம நினைத்து நம்ம வாய்களை திறந்து அவரை துதிப்போமா? He is a majestic God. Hallelujah. Thousand generations falling down in worship to sing the song of ages to the Lamb. And all who gone before us and all who will believe will sing the song of ages to the Lamb. Your name is the highest, your name is the greatest, your name stands above them all. All thrones and dominions, all powers and positions, your name stands above them all. And the angels cry, holy, all creation cry, holy, you are lifted high, holy, holy forever. If you're being forgiven, if you're feeling redeemed, sing the song of forever to the Lamb. Oh, if you walk in freedom, and if you bear His name, oh, sing the song forever to the Lamb. Shall we sing it? We sing the song forever to the Lamb. And the angels, shall we all sing along with the angels of heaven? Holy, all creation cry. Holy, sing holy, you are lifted high. Oh, let your Holy Spirit move in this place, oh God. Hear your people say, oh, holy to the King of Kings. Oh, holy, you will always be. Oh, holy, holy forever. Your name is the highest. Your name is the greatest. Oh, your name
your presence, oh God. Amen. We stand in awe of your Praise presence. God. Do not take His presence lightly. Amen. In Isaiah we read, even the angels could not face Him. Amen. Even the angels could not stand His presence for a minute. They said, I will cover Amen. myself Yes. because He is holy. Hallelujah. He is holy. Yes, Jesus. Can you all open your mouth and say, holy, 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 holy Lord. We get in awe of His presence. ஏதோ சும்மா holy அல்ல. Wow, Lord, you are holy. Wow, you are magnificent, oh God. You are awesome, oh God. Your deeds are awesome, oh Master. Your presence is sweeter than honey, oh God. Oh, fill everyone with your presence this evening, oh God. Oh, hallelujah. Shall we all, oh, hallelujah, pray in your spirit. Oh, open up your mouth and start praising Him in spirit and in truth. ஆவியோடு உண்மையோடு நாமே தொழுது கொள்வேன் ஆண்டவரே. ஓ ஆவியோடு உண்மையோடு நானுமே தொழுது கொள்வேன். ஆவியோடு உண்மையோடு நானுமே தொழுது கொள்வேன். Oh, hallelujah. As you open up your mouth, the bondages will break in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். Oh, hallelujah. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும். ரபா ஹந்தோரோபோ சியாந்தரா. எல்லா வாய்கள திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே, இயேசுவே. Draw me near to you, Lord. Draw me near to you. Draw me near to you. Yes. Yeshua, Amarugine, Avara. Maybe you have been walking in a distant place with the Lord. தேவனை விட்டு சற்று தூரமாய் நடந்து போயிட்டு இருந்திருக்கலாம். But God is calling you this evening to come closer to Him. He is drawing your heart this evening. இப்பொழுது உங்க இதயத்தில் you are feeling a tug from Him, that He is pulling you towards Him. You are feeling that tug. அதை உதாசீனப்படுத்தாதீங்க. Lord, I want to come near you. This year in 2026, I want to walk with you. என் சொந்த பலத்தாலே நடந்து பார்த்தேன். I tried in my own strength, but I failed miserably. That's what you are saying this evening. The மாலைவேளை நீங்க அதை தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. I have tried everything in my very own strength, but I could not walk. God is saying, I will carry you, my dear child. என் மகனே மகளே, நான் உன்னை சுமந்து கொள்வேன். ஒரு அழகான பாடல் ஒன்று, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க, என்னை ஏந்தி கொள்ளுங்கப்பா. அவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போமா? ஏசாயா 40:29 இப்படியாக சொல்லுது. He gives strength to the weary and increases the power of the weak. இந்த புதிய வருஷத்துல நம்ம பழைய வருஷத்துல அநேக காரியத்துல நம்ம தோர்த்து போயிருந்திருக்கலாம். அநேக நேரத்தில் நம்ம முயற்சி செய்து அது முடியாமல் போயிருந்திருக்கலாம். இந்த புதிய வருஷத்துல தேவன் நம்மளை பலப்படுத்தின தேவனா இருக்கார். தேவன் நம்ம சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பலன் இல்லாதவனுக்கு பலத்தையும் தருகிற தேவனா இருக்கிறார். பவுல் இப்படியாக சொல்றாரு, தேவனால் அவர் மூலியமாக எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்று அப்படியாக சொல்கிறது பார்க்கிறோம். தேவன் நம்மளை பலம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இந்த வேலையிலையும் கூட இந்த வருஷத்துல போன வருஷத்துல அநேக காரியத்துல நீங்க தோற்றிருப்பீங்களா கூட இந்த வருஷத்துல தேவன் உங்களுக்கு பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு சகாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். God is going to help you. Yes. God is going to lift you. God is going to restore you. Yes. God is going to renew you. Amen. அதுங்க தேவன் நம்மோடு இருக்கிறப்ப, தேவனோட கூட நம்ம வாழுகிறப்ப கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். தேவன் நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். பலன் இல்லாதவனுக்கு பலத்தை தருகிற தேவனா இருக்கிறார். அந்த பாடலையும் கூட உற்சாகமாக ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம பாடுவோமா? ஹல்லேலூயா. நேரத்தில் புது பலன்
திறனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திறனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. சொல்லுமா, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. என்னை நடத்திடுமே. என்னை நடத்திடுமே. எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்கச் செய்யும். சொல்லுமா, எலியாவை போல் வனாந்திரத்தில் களைத்து போய் நிற்கின்றேனே. மன்னாவை தந்து மறுபடி நடக்கச் செய்யும். பலத்தாருமே, 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 பலத்தாருமே. ஓம் பலத்தா என்னை நடத்திடுமே. பலத்தாருமே, ஓம் பலத்தா என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராமல் ஓட தினமனம் அளித்திடுமே. பலத்தாருமே, பலத்தாருமே, ஓம் பலத்தா என்னை நடத்திடுமே. பலத்தாருமே, பலத்தாருமே. உங்க பலன் உன்னதத்திலிருந்து வருகிற பலன். பலத்தா என்னை நடத்திடுமே. ஆண்டவரே, நாங்களோ ஆண்டவரே சிறுமியும் எளிமையுமானவர்கள். ஆமென். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே இன்னும் தூரமாய் நடக்க, ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உமக்கு ஊழியம் செய்ய, இன்னும் அதிகமாய் ஆத்துமாக்களை சந்திக்க, உங்களுடைய அன்பை சொல்ல ஆண்டவரே என்னை நீர் பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே எங்களை திடப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அதிகமாய் அறிந்து கொள்ள, அதிகமாய் உமக்கு வாழ ஜீவிக்க எங்களுக்கு நல்ல இருதயத்தை அது முற்றிலுமாய் எங்கள் சபையாக சபையில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. உங்களுடைய கிருபைகளை தாங்கி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்க செய்தல்லுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். அப்படியே நின்ற வண்ணமாய் நம்ம ஒரு காரியத்துக்கு நன்றி செலுத்த போகிறோம். நமக்கு தெரிந்த சிஸ்டர் தீபிகா அவங்களுடைய மகனுக்கு ஆண்டவர் ஒரு பரிபூர்ண சுகத்தை கட்ட தந்தார். ஆமென். போன வெள்ளிக்கிழமை அவங்கள்ட்ட பேசும்போது கண்ணீரோடு பேசினாங்க. பிரதர்த்தையும் பேசினேன், சிஸ்டரும் பேசினாங்கன்னு சொன்னாங்க. கண்ணீரோடு இருந்த அந்த குடும்பத்துக்கு அந்த இரவில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு சபையாய் ஜெபித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஆமென்.
அந்த இரவிலே ஆண்டவர் நம்ம ஜெபித்தது அதுதான். ஆண்டவர் இந்த சனப்பொழுதுல மகனுக்கு ஒரு விடுதலையை தரணும், அவனை எழுப்பி விடணும்னு சொன்னோம். காலையில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு டிஸ்சார்ஜ் தந்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவர். ஹல்லேலூயா. மாம்சமான யாவருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். அவர் கேட்காதபடி அவர் செவி மந்தம் உள்ளவைகள் அல்ல. அவர் நம்ம துதிப்போமா? எல்லாரும் வாயில தந்த ஆண்டவர் சோதனம் பண்ணுங்க. அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைக்கா, அந்த குடும்பத்தை ஆண்டவர் விடுதலையாக்கினதற்கா, ஆலிவருக்கு தந்த பரிபூர்ண சுகத்திற்கா ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்து. அதுபோல பிரதர் ஆல்ஜான் ஃபேமிலிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர்கள் சீக்கிரமாக அமெரிக்க தேசத்திற்கு வரும்படிக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். சிஸ்டர் ஷாஜினியுடைய அம்மாவுக்காகவும் பெரியம்மாவுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய சுகத்திற்காய், ஈவிங்ஸுடைய தாத்தாவுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். கேன்சர்ல இருந்து ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கட்ட தரும்படிக்காக, உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாகிறோம் என்று வாசிக்கிறோம். சபிதாஸ்டருடைய அக்காவுக்காய் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். கீதாவுக்காய், அவர்களுக்கு இதுவரைக்கும் கத்த நல்ல சுகத்தை தந்திருக்கா என்று கேள்விப்பட்டேன். ஆண்டவர் பலத்தை தந்து கொண்டிருக்கா என்று கேள்விப்பட்டேன். அவர்களே தன்னுடைய வேலையை செய்கிறார்கள் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே தொடர்ந்து எல்லா ஜெப விண்ணப்பமும் நமக்கு கேட்ட கேள்விப்படாத ஜெப விண்ணப்பங்கள் பிரதர் விஜய்க்காய் நாம் ஜெபிப்போம். எல்லாருடைய காரியங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, பிரதர் தேவா நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்மோடு சேர்ந்து கிறிஸ்மஸ் ஆராதனையில் பங்கெடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் அமையணும்னு காலையில் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. அவரையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பிரதர் ஷா ஒரு 4 வாரங்களுக்கு முன்பாக நம்மோடு ஆராதனையில் பின்னால் உட்கார்ந்துருந்தார். அவருடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் உண்டு. அவருக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் ஜெபத்திற்காய் கேட்டுக்கொண்டார். நான் இன்னும் அவர்கிட்ட பேசலை. அவருக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும். பிரதர் ஷாவுக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யணும். போராட்டங்களிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தர் தம்முடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லணும். ஆமென். அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாலை விழுந்த பார்த்து வருவோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்கிறவர். ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு ஆம் என்றும் ஆமேன் என்று பதில் தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, நீர் பேசுகிறவர். நீர் எங்களோடு பேசும். நீங்க மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். 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 1 கொரிந்தியர் 1:27 சொல்கிறது. எல்லாரும் அமரலாம். அப்படியே தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இன்று கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவோம். சகரியா 4:10 சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணக்கூடும்? 2022ஆம் ஆண்டு சம்மர்ல ஒரு அவுட்ரீச்சா தொடங்கினது. அந்த டைம்ல God taught us humility, ஒரு compassion இருந்தது. ஆனா அந்த டைம்ல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது complete dependence on him and him alone. இந்த நாள்ல ஆண்டவரை நாம துதிக்கணும். அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இருதயங்கள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்த தொடங்கட்டும். 2023ஆம் ஆண்டு பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன், பாஸ்டர் சாக் ராபர்ட் அவங்க இங்க கடந்து வந்தாங்க. ஒரு விஷன் மைண்டோட, ஸ்ட்ரென்தனிங் மைண்டோட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாக இருதயங்களை ஒருமித்து ஒரு சிறிய ஆரம்பத்தை ஆண்டவருக்கு செலுத்தினோம். ஆத்துமாக்களை நான் கிறிஸ்டியன்ஸ் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஆண்டவருக்கு மத்தியில் ஒரு அவுட்ரீச் கேதரிங் தொடங்கணும். 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு அவுட்ரீச் கேதரிங்ஸ்லையும் ஆண்டவர் மகிமையாய் வெளிப்படுத்தினார். ஏப்ரல் 2025ஆம் ஆண்டு பாஸ்டர் ஜான்சன் மேமனா ஏப்ரல் 7ஆம் தேதி சண்டே சர்வீஸ் மூலமாகவும் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ரிட்ரீட் செப்டம்பர் 2025 பாலஸ்டீன் டெக்சஸ்லேயும் நம்ம மத்தியில் அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தினார். சின்ன சின்ன அற்பமான ஆரம்பங்கள் நம்ம மத்தியில் இருந்தது. ஆனால் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய சின்ன சின்ன அர்ப்பணிப்புகள், எல்லாருடைய மனதில் இருந்த ஒவ்வொரு அற்பமான காரியங்களை தேவன் ஒரு நாளும் கணக்கில் வைத்து விட்டுவிடவில்லை. அவர் எல்லாத்தையும் துருத்தியில கணக்கிட்டு எடுத்த ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த இடத்துல நம்மளை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, டிசம்பர் 2025
நம்ம சின்னதா ஒரு கேரல்ஸ்ன்னு நினைச்சது, ஆனா பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ 29 நான் கிறிஸ்டியன் பிலீவர்ஸ் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கூட்டிட்டு போய் நம்முடைய இருதயங்களை ஒரு திருப்பு முனையாக அன்னைக்கு உருவாக்கினார். நியூ இயர் சர்வீஸ்ல பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். கிறிஸ்துமஸ் சர்வீஸ்ல பரிசுத்த ஆவியானவர் 60+ பர்சன்ஸ் கூட்டிட்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில இருந்தார். இன்றைக்கு கரங்களை உயர்த்தி எழும்பி நின்று நம்முடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக திருப்பி, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய அற்பமான ஆரம்பங்களை நீர் என்றைக்கு விட்டு விடலப்பா. சின்னவனை சிறியவனாய் விட்டு விடுகிற எங்கள் தேவன் அல்ல. பலத்த ஜாதியாக நீர் எங்களை ஆண்டவரை திருப்புவதற்கும் ஆண்டவரை ஏதோ ஒரு அற்பமான ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இல்லப்பா. இந்த கிறிஸ்டல் லேக் சர்ச்ல ஆண்டவரை இன்றைக்கு இந்த 11ஆம் தேதி எங்களை கூட்டிட்டு வந்திருப்பது ஒரு ஆண்டவரை துவக்கத்திற்காக அல்ல, ஆண்டவரை ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணுவதற்கு. ஆண்டவரை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஒரு பெரிய ஆரம்பத்தை வச்சிருக்கீங்க. Lord, we thank you for that. Every ஆண்டவரை beginnings ஆண்டவரை உங்களுடைய இருதயங்கள் ஆண்டவருக்கு நேராக ஒரு thanksgiving ஆக திரும்பட்டும். Lord, thank you for the every beginnings that you have placed in my heart ஆண்டவரே. இங்க வந்தது ஏதோ தானோ இல்ல ஆண்டவரே, but we thank you and lift our hearts unto you, Father Lord. Thank you for the humble beginnings, Father Lord. We commit ourselves ஆண்டவரே, எங்களை நாங்கள் உமக்கு நேராக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்க துவங்குகிறது ஆண்டவரே, நீர் விரும்புகிற வண்ணமாக பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற வண்ணமாக நீர் நடத்துவதற்கு எங்களை துவக்குகிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக ராஜா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆண்டவரை எந்த விதமாக நடத்த வேண்டுமோ அதன்படி நடத்துவீராக. உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து ஆண்டவரே, நீர் விரும்புகிற வழி நடத்துதலின்படி நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய அர்ப்பணிப்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். சத்தம் வரலையே, என் சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஹல்லேலூயா. சூப்பர்மா, நீ ஒருத்தன் தான் என் பக்கம் இருக்கு. ஹல்லேலூயா. ஓகே, வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் ஞாபகத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இந்த மாலை வேளையில் போன வாரத்தில் நாம் பார்த்த அதே வசனம், நம்முடைய வாக்குத்தத்த வசனத்திலிருந்து ஆண்டவர் தொடர்ந்து பேசும்படி என்னை ஏவினபடினால் நான் ஏற்கனவே சில காரியங்களை ரொம்ப வேகமாக லாஸ்ட் வீக்கில் கடைசி ஜெபத்தில் சொல்லிவிட்டு போய்விட்டேன். ஆனால் ஆவியானவர் இந்த மாலை வேளையிலும் அந்த வசனத்திலிருந்து பேசும்படியாக ஏவினபடினால் அந்த வசனத்திலிருந்தே தொடர்ந்து நான் பேசும்படி விரும்புகிறேன். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுமா? எது நம்முடைய வாக்குத்தத்த வசனம்? அதில் ராபின் அதில் பிக்சர்ஸ் எதுவும் வரலையா? ஓகே, சின்னவன் ஆயிரம். என்ன வசனம்? லொகேஷன், கேன் யூ ஆல் டெல் மீ? எஸ், ஏசாயா 60:22. ஓகே, இந்த வசனத்தை ஆவியானவர் பல மாதங்களுக்கு முன்பாக இந்த இருதயத்தில் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார். அதை தான் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தமாகவும் நமக்கு தந்தார். நியூ இயர் சர்வீஸில் அதை குறித்து 3 பகுதியாக பேசினேன். ஒன்று, காட் ஹானர்ஸ் த லீஸ்ட், காட் யூசஸ் த லீஸ்ட், காட் பிளஸஸ் த லீஸ்ட். கர்த்தர் சிறியவனை ரிவர்ப் இருக்கு, கொஞ்சம் லைட்டாக கட் பண்ண முடியுமா? ஓகே, சின்னவனை ஆசீர்வதிக்கிறார், சின்னவனை பயன்படுத்துகிறார், சிறியவனை கனப்படுத்துகிறார். ஹி ஹானர்ஸ் த லீஸ்ட் என்று பார்த்தோம். இப்பொழுதும் போன வாரத்தில் நான் பார்க்கும்போது நான் அதே மாதிரி அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சில காரியங்களை நியூ இயர் சர்வீஸில் ஆவியானவர் நம்மோடு பேசினேன். போன வாரத்தில் எதுலேருந்து பார்த்தோம் சொல்லுங்கள்? எந்த சம்பவத்துலேருந்து ஆண்டவர் நம்மோடு பேசினேன் போன வாரம்? ஞாபகம் இருக்கா? ஓகே, போன வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசினது யாத்ராகமம் புஸ்தகத்தில் தேவ பிள்ளைகள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்கள் எகிப்தில் வழியாய் கடந்து சென்ற அந்த பாதையிலிருந்து நான் ஆண்டவர் பேசினேன். அதில் பார்த்தீங்கன்னா
போன வாரம் ஒரு சொல்லுங்க. ஓகே, நம்ம சிறியவர்களாக இருப்பது மூன்று காரியங்கள்னால் நாம் சிறியவர்களாக இருக்க முடியும். பீயிங் ஸ்மால் ஈதர் கேன் பி அ ஃபேக்ட் இன் யோர் லைஃப். அது உண்மையாக இருக்க முடியும். தாவீதை போல தாவீது சொன்னான், நான் எல்லாருமே சிறியவனாக இருக்கேன், எங்கள் குடும்பம் மிகவும் சிறியது என்று தாவீது சொன்னான். இட் இஸ் அ ஃபேக்ட் இன் டேவிட்ஸ் லைஃப், பீயிங் ஸ்மால். ரெண்டாவது, பீயிங் ஸ்மால் கேன் பி அ ஃபீலிங். ஏதோ ஒரு சேலஞ்சுக்குள்ள நான் இருக்கும்போது, ஏதோ ஒரு சவாலை நான் சந்திக்கும் போது, அது எனக்கு it can be a feeling to me. Being small can be a feeling, just like what Gideon experienced. Gideon பாருங்க, அவ்வளவு பெரிய மீதியானையரை அவர் சந்திக்கும் போது அவன் உணர்ந்தான், நான் சிறியவன் என்று உணர்ந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, ஆண்டவரே நான் மிகவும் சிறியவன், என் குடும்பம் மிகவும் சிறியது என்று சொன்னான். மூன்றாவது, being small can be a forced one. யாரோ ஒரு நிர்பந்தத்தினாலே நீங்கள் சிறியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். யாரோ சொன்ன வார்த்தையினாலே காயப்பட்டு நீங்க சின்னவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். யோசேப்பை பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் பெரியது, கொடுக்கப்பட்ட சொப்பனம் பெரியது. The dream that he had was big, the vision that he had was big, but because of his brothers சொல்லிட்டே இருந்தாங்க, நீ எப்படி எனக்கு ராஜாவா இருக்க முடியும், நீ எங்களுக்கு எப்படி பெரியவனா இருக்க முடியும்னு சொல்லி it was forced on him so that they could mask him. அவனை சிறியவனாய் மாற்றினார்கள். ஒரு சிறு காலத்துக்கு தான் அதை பண்ண முடிந்தது. எப்பொழுதும் யோசேப்பை சிறியவனாய் அவர்களால் வைக்க முடியவில்லை. ஓகேவா? So being small can either be a fact or it can be a feeling or it can be forced upon you. ஓகே, நான் போன வாரத்தில் பேசும்போது சின்னவனை ஆண்டவர் பெரிய ஜனக்கூட்டமாய் மாற்றுகிறார் என்று சொல்லி, அதுதான் யாத்ராகமம் புஸ்தகத்தில் எப்படி ஒரு மனிதனாய் இருந்த ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை திரளான ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவனை பாருங்க, ஆதியாகமத்தினுடைய கடைசியில ஒன்றாய் இருந்த அந்த ஆபிரகாமை அழைத்தவர், அங்க பாத்தீங்கன்னா யாக்கோபுடைய புத்திரர் 70 பேர், 70 people, one turning into 70 என்று பார்த்தோம். அவர்கள் தான் எகிப்து தேசத்திற்குள்ளே நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை சந்திக்கும்படி அவர்கள் நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, அவர்கள் நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். அங்க போன பிறகு அந்த ஜனங்கள் எவ்வளவாய் பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பெருக்கத்தினால பாருங்க, ஈவன் ஃபாரோ and his army were afraid of them. அவர்களை குறித்து ஒரு பயம் உண்டாயிற்று, ஒரு திகில் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் சிறியவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்று பார்த்தோம். அதுதான் போன வாரத்தில் நான் பார்த்தது. கடைசி ஜெபத்துல போன வாரத்தில் நான் சொன்னேன் ஒரு வசனத்தை, ஆதியாகமம் புஸ்தகத்துல 48, 49 அதிகாரங்கள்ல பாருங்க, 50 அதிகாரங்கள்ல ஆதியாகமம் 48, 49, 50ல யாக்கோபு தன்னுடைய புத்திரரை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். கடைசி வார்த்தைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. 49ஆம் அதிகாரத்துல the last words of Jacob, கடைசி வார்த்தையில அவன் யோசேப்புக்கு அவன் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்கிறான். பாத்தீங்கன்னா 22ஆம் வசனம் 49, 22 பாத்தீங்கன்னா, யோசேப்பு எப்படிப்பட்டவன்? கனி தரும் செடி என்று பார்த்தேன். நான் அதை கடைசி ஜெபத்துல சொல்லிவிட்டு நான் கடந்து போய்விட்டேன், நேரம் இல்லாததுனால. யோசேப்பு ஒரு கனி தரும் செடி என்று ஆண்டவர் யாக்கோபின் மூலமா யோசேப்புக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது. ஏன் அவன் கனி தரும் செடின்னா he is very weak ன்னு அர்த்தம். fruitful bound எழுதியதுல very weak. பாருங்க, ஆண்டவர் யோசேப்பை குறித்து எழுதும்போது அவன் பெரிய மரம் என்று எழுதியிருக்கலாம், ஆனா ஆண்டவர் மரம் எழுதல. ஜோசப் இஸ் a fruitful tree ன்னு எழுதியிருக்கலாம், ஏன் ஆண்டவர் செடி என்று எழுதினார்? ஏன்னா யோசேப்பு மிகவும் பலவீனனாய், யாருடைய உதவியும் மற்றவனாய் எகிப்திலே காணப்பட்டது நம்ம we all know in Egypt, right? அப்படிப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினார் என்று போன வாரத்தில் நாம் பார்த்தோம். யோசேப்பை எப்படி பாருங்க, அதே அதிகாரத்துல அதே வசனம் அப்படி தொடர்ந்து வாசிங்கன்னா, வில் வீரர் அவனை என்ன பண்ணாங்கன்னா, 23ஆம் வசனம், அவனை மனமடிவாக்கினார்கள். ஐயா, there can be people who can be talking against you. நான் லாஸ்ட் வீக்ல 4 காரியங்களை சொன்னேன். எகிப்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்ட 4 காரியங்கள், அவருடைய பெருக்கத்திற்கு முன்பாக, before they could be multiplied, before God can bless them, there were 4 things that they faced. என்ன ஃபேஸ் பண்ணாங்க? போன வாரம் நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க? யாருக்கு ஞாபகம் இருக்கா? 1 affliction, A for affliction. ரெண்டாவது B for bondage. மூன்றாவது C for conspiracy. நான்காவது D for dictatorship, right?
பாருங்க, முதலாவது அவர்கள் மேல் ஒரு 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 அடிமை ஒடுக்க ஆரம்பித்தார்கள் என்று பாருங்க. எகிப்து ஜனங்கள் அவருடைய பெருக்கத்திற்கு முன்பாய் தேவர் afflicted, ஒடுக்கப்பட்டார். இரண்டாவது அடிமை தளத்திற்குள்ளே இருந்தார், they were in bondage. மூன்றாவது சூழ்ச்சி செய்தார்கள். யாரு? எகிப்தின் ஜனங்கள், எகிப்தின் பார்வோன் he conspired against him. நான்காவது they started dictating. அதுவரைக்கும் பின்னால பேசிக் கொண்டிருந்த எகிப்தின் ஜனம் இப்போ நேரடியாகவே ஒரு சட்டத்திட்டத்தை போட்டாங்க. என்ன போட்டாங்க? என்ன டீடைல்ஸ் போட்டாங்க? எந்த ஆண் குழந்தையும் வெட்டி கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. they started dictating terms to them. அப்படிப்பட்ட ஜனத்தை ஆண்டவர் பெருக பண்ணார். ஓகே, இன்றைக்கு ஆனால் அப்படிப்பட்ட யோசேப்பை அந்த வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க. பட் அவன் ஒடுக்கப்பட்டான், அவனுடைய இருதயத்தை மனமடிவாக்கினார்கள். ஜனங்கள் அவர்களை மனமடிவாக்கினார்கள், யோசேப்பை மனமடிவாக்கினார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட யோசேப்பு 24ஆம் வசனத்துல அவனுடைய வில் எப்படி நின்றுச்சான்? 24 வாசிங்க பார்ப்போம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. Hallelujah. It was strong. This bow remained in strength and the arms of his hands were made strong. எப்படி பலப்பட்டது அவனுடைய கரங்கள்? அதை தொடர்ந்து வாசிங்கன்னா, by the hands of the mighty God of Jacob. ஐயா, தேவனுடைய பிரசன்னம், தேவன் உன்னோடு இருப்பாரே, ஆனா எந்த மனுஷ சக்தியும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. Hallelujah. உன்னை மனமடிவாக்கலாம். You may be cast down, but you will not be broken into pieces. Hallelujah. சில நேரங்களில் மனது ஒருவேளை உடைந்து போன சூழ்நிலைகள் இருக்கலாம். யோசேப்புக்கு மனமடிவு உண்டானது. But his bow remained in strength because of the hands of the living God. Hallelujah. பாருங்க, 25ஆம் வசனத்தை அப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா, by the God of your father who will help you, and by the Almighty who will bless you with blessings of heaven above, blessings of the deep that lies beneath. எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணார். ஆமென். அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம், அவன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் யோசேப்பை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆமென். பாருங்க, யோசேப்பு வெறும் செடி அல்ல. அதான் லாஸ்ட் வீக் நான் முடிக்கும் போது சொன்னேன், அவன் ஒரு கனி தரும் செடி. he was fruitful. he was a fruitful boy. இன்றைக்கு நான் சில காரியங்களை வேகமாக சொல்லி முடிக்கும்படி விரும்புகிறேன். போன வாரத்தில் நான் சொன்னேன், சிறியவர்களை அவர்கள் பெருக பண்ணுகிறார். he will multiply them. இன்றைக்கு சிறியவனுக்கு ஆண்டவர் உடன்படிக்கையை தருகிறார். அந்த உடன்படிக்கை 1000 தலைமுறை வரைக்கும் நிற்கிற உடன்படிக்கையை அவனுக்கு தருகிறார். ஆமென். உபாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் யாராவது சத்தமா வாசிங்க. 7:9. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஓகே, போதும். அவர் 1000 தலைமுறை மட்டும் எதை காக்கிறார்? his covenant. his covenant. அவர் உடன்படிக்கையை காக்கிறார். சரி, உடன்படிக்கைனா என்ன? யாராவது கிட்ஸ் சொல்லுங்க பாப்போம். what do you mean by covenant or what do you mean by agreement? Do you know what is an agreement? சொல்லு. You make a deal by what? I mean, like for deal, do you sign or do you use your thumbprint? You sign a contract? Yes. Okay, so they make a covenant. பாருங்க, ஒரு லேண்ட் வாங்க போறீங்க இன்னைக்கு. You go and purchase a land. You write a contract. ஓகேவா? So you need two parties. கரெக்டா? At least two parties இல்லையா? There can be more parties too, but two parties. And either one of them can break the agreement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் போயிட்டு இன்னைக்கு ஒரு லேண்ட் வாங்க போறேன். நான் ஒரு $1000 தந்து நான் இன்னைக்கு I will give a deposit and say I will hold true to my terms. நான் இன்னைக்கு 1000 தந்திருக்கேன், மீதி உள்ள பணத்தை நான் இன்னொரு நாள் தருகிறேன் என்று அக்ரிமெண்ட்ல எழுதி you give the money and come back, right? And I need to honor the terms of the agreement. Right? The same way in covenant, ஆண்டவர் பாருங்க தம்முடைய ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். யார் இடத்துலலாம் உடன்படிக்கை பண்ணார்? Kids, do you know to whom God made a covenant? By Abraham. Good. முதலாவது யார் இடத்துல உடன்படிக்கை பண்ணார்?
ஆதாம் இடத்துல எங்க உடன்படிக்கை பண்ணாரு? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, உன் வித்து அவனுடைய சத்துருனுடைய தலையை நசுக்கும்னு சொல்லி he made a covenant. That was the first covenant. அதான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, it is called the Adamic covenant. ஆதாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை. சொல்லுங்க என்ன, what was the covenant? Adamic covenant. தேவன் ஆதாமோடு செய்த உடன்படிக்கை. இரண்டாவது நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கை எங்க பண்ணாரு? when they came out of the ark, he made a sacrifice on the altar along with his family, and God made a covenant with him that says, I will never again will cut off all flesh by the waters of the flood. ஜல பிரளயத்தினாலே உலகத்தின் சகல ஜனங்களை நான் இனிமேல் அழிக்க போவதில்லை என்று சொல்லி தேவன் நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். மூன்றாவது தான் ஃபியோனா சொன்ன உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஆபிரகாமோடு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். ஆதியாகமம் 12:1-3 பாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். That was Abrahamic covenant. நான்காவது ஆண்டவர் தம்முடைய ஜனத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்தார். அதான் மோசேயோடு தேவன் பிரத்யட்சமாய் சீனாய் மலையில தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார். யாத்ராம் 24:3 வாசிங்க. 24:3. மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளிய எல்லா வார்த்தைகளின் படியையும் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். எல்லா வார்த்தைகளின் படி செய்வோம் என்று பிரதியுத்தரம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் அந்த ஜனம் என்ன பண்ணிருச்சு? அவங்க செய்தாங்களா? நீங்க சொல்லுங்க. இந்த ஜனம் நாங்க எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி அறிவித்த அந்த ஜனங்கள் கடைசியில் என்ன அவங்க என்ன செஞ்சாங்களா செய்யலையா? They didn't do. அதே அதிகாரத்தில் 24:7 வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து ஐயா I will obey all his commandments சொன்னாங்க. But they did not obey. பாருங்க, தேவன் செய்த உடன்படிக்கையில தேவன் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆனா யார் விழுந்து போனான்? Who faulted? It was people. God will not falter. தேவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் ஒருபோதும் தான் சொன்ன வார்த்தையிலிருந்து பின்னால் வருகிறவர் அல்ல. தேவன் ஒருபோதும் உண்மையற்றவராய் நடப்பது அல்ல. யார் உண்மையற்றவர்களா போறது? It is me. It is you. It is me. நான் தான். அது என் சொந்த பாருங்க, தேவ ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். All those covenants were broken. அந்த எல்லா உடன்படிக்கைகளும் உடைக்கப்பட்டு விட்டது என்று பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த உடன்படிக்கை 1000 தலைமுறைக்குள்ள உடன்படிக்கை தான். ஆனால் the people they faulted, they fell. பாருங்க, தேவன் எல்லா வாக்குத்தத்தத்திற்கும் ஒரு நிபந்தனை வைத்திருப்பார். நம்ம இந்த 7-9 அந்த வசனத்துல நீங்க வாசித்தீங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கு வாசிங்க பாப்போம். என்ன கண்டிஷன் வாசிங்க. 9ஆம் வசனம் தொடக்கத்துல one of the kids can tell me what condition is there in the words. We all see the blessing, but what is the condition? He will keep his covenant and mercy for 1,000 generations with those who love him and keep. அதுதான் நிபந்தனை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனையோடு கொடுக்கப்பட்டது. அந்த 4 உடன்படிக்கைகளும் they were all with conditions. They were all in conditions. ஆனா இந்த 4 உடன்படிக்கைகளும் உடைக்கப்பட்டு விட்டது. ஏன்? தேவன் தவறு செய்யவில்லை, மனிதன் தவறு விட்டான் என்று நான் சொன்னேன். பாருங்க, ஆபிரகாம் இடத்துல சொன்ன நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த உலகத்துக்கெல்லாம் உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல 1-3 வசனங்கள் நாம் வாசிக்கிறோம். You shall be a blessing to all nations and through you all the nations of the earth shall be blessed என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப ஆண்டவர் போய் சொன்னாரா? ஏன் இந்த ஜனங்கள் போய் ஏன் அடிமைத்தனத்தில் இருக்கணும்? ஏன் பாபிலோனுக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்படணும்? Why should they be carried to Babylon as slaves? ஏன் தெரியுமா? பிரச்சனை மனிதனுக்குள்ள.
Even though he gave all the covenants, 4 உடன்படிக்கைகளை ஆண்டவர் தந்த போதும் மனிதன் தவறி கொண்டே இருந்தான். உடன்படிக்கையில பிரச்சனை இல்லை, உடன்படிக்கை செய்த தேவனிடத்திலும் பிரச்சனை இல்லை, உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனத்திடத்துல பிரச்சனை இருந்தது. அது என்ன பிரச்சனை தெரியுமா? அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று பார்க்கிறோம். They started murmuring, they started gossiping, they started grumbling. But God asked them to love him. அவருடைய இருதயம் தேவனை விட்டு பிரிந்திருந்தது என்று வாசிக்கும். ஒரு சாலமோனுடைய வாழ்க்கையை பாருங்க. He started off very well. அவன் மிகவும் நன்றாய் ஆரம்பித்தான். King Solomon, he built the temple for God. தேவனுக்கு என்று பெரிய ஆலயத்தை கட்டினான். அதே சாலமோன் என்னன்னா தெரியுமா? கடைசியில வாசித்து பாருங்க, மோவாபுடைய விக்கிரகத்துக்கும் அவன் கோயிலை கட்டினான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷனுடைய இருதயம் வேதம் சொல்லுகிறது மகா கேடுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இட் இஸ் crooked, it will change. அது மாறிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை இங்க ஆராதனைக்கு வந்துட்டோம்னா, ஆண்டவரே நம்முடைய கற்பனைகள்லாம் கை கொள்ளுவோம்ப்பா, உபே எவரிதிங்னு சொல்லும். இங்கிருந்து வெளியே போனோம்னா வேற ஒன்று சொல்லும். ராஜாவாகிய சாலமோனுக்குள்ளே அப்படிப்பட்ட இருதயம் பாருங்க. 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 11:7. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையில, எங்க எருசலேம்ல தேவனுடைய ஆலயம் இருக்கிறது, அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரராகிய அருவருப்பாகிய மோளோருக்கும் மேடையை கட்டினான். How can King Solomon be like that? எப்படி சாலமோன் அப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? இருதயம் திருக்குள்ளது என்று வேதம் சொல்லுது. இருதயம் திருக்குள்ள, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளது. இன்றைக்கு நான் இருக்கிற அந்த சூழ்நிலையை நினைத்து கொண்டு நாளைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா நான் என்னை ஏமாத்திப்பேன்னு அர்த்தம். என்னுடைய இருதயம் மாறிக்கொண்டே இருக்கு பாருங்க. அப்பதான் ஆண்டவர் யோசிக்கிறார், நான் கற்பனைகளை எழுதி கொடுத்தேன், நான் எல்லாவற்றையும் இவர்களுக்கு கொடுத்தேன், நான் என்னுடைய கவனன்ட்டை இவர்களோடு செய்தேன், இவர்களுக்கு உடன்படிக்கை செய்தேன், ஆனால் இவர் எல்லாவற்றையும் உடைத்து போட்டு விட்டார்கள். பாருங்க, ஆண்டவர் அவர் வேதனையில் ஒரு வசனத்தை, ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தையை வாசிக்க பார்ப்போம். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். This is what God said. சொல்லுங்க, வாசிங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஓ பாருங்க, அவருடைய அங்கலாய்ப்பை பாருங்க. இங்கிலீஷ் வாசி பாருங்க. ஓ they had such a heart in them that they would fear me. அவர்களுக்கு இருதயம் இருந்தால் நன்றாயிருக்கும். அவளுக்கு ஐயா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, உனக்கெல்லாம் மனசு இருக்கா ஐயா, மனசாட்சி இருக்கா? ஆண்டவர் தான் கேட்கிறாரு, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உனக்கு நான் இவ்வளவு உடன்படிக்கை செய்தேன், எல்லாவற்றையும் உடைத்து போட்டு விட்டான். Now I wondered that you would have such a heart to obey me. உனக்கு ஒரு இருதயம் இருந்தால் நன்றாயிருக்கும். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், 4 உடன்படிக்கைகளை கொடுத்து உடைத்து போட்டதுனால ஆண்டவர் பார்க்கிறார், நான் இவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போகிறேன். என்ன உடன்படிக்கை தெரியுமா? இவர்களுக்கு நான் ஒரு புதிய இருதயத்தை தரப்போகிறேன். சொல்லுங்க எல்லாரும், நியூ ஹார்ட். நியூ ஹார்ட், சத்தமா சொல்லுங்க, நியூ ஹார்ட். I will give them, I create in them a new heart. மனுஷனுடைய இருதயம் தான் பிரச்சனை. அதனால ஆண்டவர் சொன்னா, I will give them a new heart. பாருங்க, இவ்வளவு நாள் எழுதி அந்த பலகையில எழுதி கொடுத்தார், அப்படிதானே? மோசேக்கு என்ன பண்ணார்? கற்பனைகளை டேபிள்ஸ் ஆஃப் ஸ்டோன், கற்பலகைகள் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். ஆனா ஆண்டவர் இப்ப என்ன சொல்றாரு? புதிய உடன்படிக்கையில நான் அவருடைய இருதயத்துல எழுதுவேன். எங்க இருக்கு தெரியுமா வசனம்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 16 முதல் 17 வசனம். நீ வீட்டுல போய் வாசிப்பாங்க. I will put my laws into their hearts and in their minds I will write them. Then he adds, their sins and their lawless deeds I will remember no more. நான் இப்ப இருதயத்துல எழுத போறேன். இருதயம் திருக்குள்ளது. மனிதன் இருதயத்துல மாறிக்கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இருதயத்துக்குள்ளேயே நான் என்ன பண்ண போறேன்? I will write a new covenant. ஓகே, புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் ஏற்படுத்தினார் வாசிக்கும். நான் வேகமா ஒரு 2 காரியத்தை சொல்லும்படி விரும்புகிறேன். புதிய உடன்படிக்கையில 2 கொரிந்தியர் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆண்டவர் சொன்னா, நான் if anyone who is in Christ he is a new creation. எல்லாம் புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவுக்குள்ள கிட்ஸ் எல்லாரும் கவனிங்க பாப்போம். God makes you a new creation when you accept Christ as your personal savior. Okay, have you all accepted God as your personal savior?
Jesus as your personal savior? Yes? Okay. So that is the first step, that you confess with your mouth that he is Lord. அவர் தேவன் என்பதை உன் வாயினால் அறிக்கை செய்வது, அதுதான் the first step. நியூ கவர்னன்ட்ல, புதிய உடன்படிக்கை. ரெண்டாவது ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, how can one enter this covenant? இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நான் எப்படி வருவது? பாருங்க, 1 பேதுரு 3:21 ஆண்டவர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கையை பற்றி சொல்றாரு. என்ன ஒரு உடன்படிக்கை அது? என்ன உடன்படிக்கை? 1 பேதுரு 3:21 ஞானஸ்நானம். Baptism is the next step that you can take to enter this covenant. பாருங்க, இந்த ஞானஸ்நானம் எப்படிப்பட்ட ஞானஸ்நானமா? நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நம்மை குற்றமற கழுவினது தேவனுடைய இரத்தமா இருந்தாலும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்னது? It's the baptism. So we make a covenant through this baptism with him. மூன்றாவது, இந்த புதிய உடன்படிக்கையில ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, யூதர்கள் அதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் just say ஜூஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, if they want to make an agreement, இப்போ நம்ம covenant நம்ம பேசுவோம்ல, agreement or contract, whatever that you want to do, Jews in the modern days maybe it might have changed, but in the previous years Jews என்ன பண்ணுவாங்க, they will always make oral agreements or oral covenants or oral contracts. அவங்க பேசிட்டு நான் இதை கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிவிட்டு அவர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. they will have a meal together. இது எங்க நடந்துச்சுன்னா, யாக்கோபுவும் லாபானும் பாருங்க, ஆதியாகமம் 31 there are many such examples in the Bible that I can give you. But Jacob and Laban, after they agreed on certain things, they started having food. பாருங்க, அவர்கள் போஜனம் பண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. 44 வரைக்கும் they ate together as brethren. That's what Jews do. யூதர்கள் அதை தான் செய்வாங்க. அவங்க once they agree on certain things, they will sit down, they will have food together, they will have a meal together. பாருங்க, இயேசுவும் என்ன சொன்னார்? அவர் அந்த அப்பத்தையும் இரத்தத்தையும் அந்த பானத்தையும் எடுத்து அவர்களிடத்தில் கொடுத்து, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கு. He said it is a new covenant. My dear friend, maybe kids, listen to me. If you have accepted him as your personal savior, if you are sure that your sins have been forgiven, the very next step that you need to take, or maybe an adult here or maybe a youth here, as you are hearing me, I am telling you the very next step that you need to take is being baptized in the name of the Father, Son and the Holy Spirit. That's the second step. Third step, you need to be part of his supper. That's the communion. Paranga, that's what the Lord did. This cup is my new covenant in my blood. This do as often as you drink it, you will remember my covenant. இயேசு தன்னுடைய சரீரத்தை உடைக்கப்படுவதற்கு, to be crushed in his body, he gave it all. As I was preparing இதை prepare பண்ணிட்டு இருக்கும்போது, I was forced in my spirit, to give you an opportunity for kids or for anyone who is here. March மாதத்துல, the very first Sunday I will talk to the church to give us the baptistry. If you are led in your spirit to take the very next step of faith, you can come and talk to me or to any leaders here. If you want to take the very next step of faith in this new covenant, புதிய உடன்படிக்கையின் இரண்டாவது படிக்குள்ள வரும்படி நீ விரும்பினார், God is saying, if you want to have a part in his kingdom, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க வேண்டுமே, you need to obey his covenant. அதுதான் baptism. நான் இந்த மார்ச் மாதத்துல முதல் வாரம், I want to make it every third week, the third month of the year, 3rd, 6th and 9th and 12th. So and over quarterly we will do one baptism Sunday. And சித்தமானா என் இதயத்துல I was led in my spirit, so I just wanted to let you know. If you want to be baptized in March, please come and talk to one of us. We will counsel you. Okay. கடைசியாய் நான் சொன்ன நியூ கவர்னன்ட்ல 2 காரியங்கள் சொன்னோம், பேப்டிசம் அண்ட் கம்யூனியன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் நமக்கென்று ஒரு போஜனத்தை ஏற்படுத்தினார். He prepared a meal for you and he is saying, come, என்னிடத்துல வா. He is calling each and every one of you to come and partake in that meal. Okay.
I think already on time. So I'll continue in the next maybe next week. நான் இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்லும்படி விரும்பினேன். முதலாவது ஓகே சின்னவன் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான் இந்த வருஷம். I will just summarize and finish. Next week I will continue. The promise that God gave. சின்னவன் 1000. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடத்திப்பேன். ஹalleluya ஹalleluya. அப்படியே கண்களை மூடுவோமா? we will pray and we will close. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். That's the promise that God gave to this church. நம்முடைய சபைக்கு ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் அதுதான். Being small can be a fact in your life. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். நான் சின்னவன் தான் பிரதர், என் குடும்பம் சின்னது தான். My talents, my gifts, they are very small. That's a fact. அப்படி நீங்க சொல்லலாம். Being small can be a feeling. ஒருவேளை பெரிய ஒரு சவாலை சந்திக்கும் போது நீங்க சொல்லலாம், ஐயோ நான் சின்னவனை போல உணர்கிறேன். Maybe you have walked into this room saying, I am facing a big challenge in my life, brother. நீங்க சொல்லி இங்க வந்திருக்கலாம். இப்போ கூட நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, நான் ஒரு பெரிய சவாலை சந்திக்கிறேன். I am facing a bigger mountain this evening. பாருங்க, அதுதான் மீதியானியருடைய கையில கிதியோன் சொன்னான். அந்த மீதியானியரை வச்சுக்க என்னே தெரிந்து கொண்டீர். I am very small. My family is small. Being small. மூன்றாவது, being small can be a forced one. யாரோ ஒருவருடைய நிர்பந்தம், யாரோ ஒருவருடைய வார்த்தை, யாரோ ஒருவர் அவங்க சொன்ன வார்த்தையினால் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம் நான் சிறியவன் என்று. ஆனால் அப்படி எப்படிப்பட்ட சிறுவனாய் நீங்கள் இருந்தாலும், சிறுமைப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க இருந்தாலும், God is saying, I will make you 1,000. நான் உன்னை 1000 பெருக பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that this evening? Oh, hallelujah. நான் சிறியவனை போல உணர்கிறேன். என் சூழ்நிலைகளில் நான் சிறியவனை போல உணர்கிறேன். I want to give you an opportunity being in a church this evening. If you want to recommit your life this evening, God is saying, I have given you a new covenant. மனிதனுக்கு நான் 4 உடன்படிக்கைகளை கொடுத்தேன் பழைய ஏற்பாட்டில். He broke each one of them because his heart was crooked. அவன் இருதயம் மகா கேடுள்ளதாக இருந்தது. Then God said, I will give him a new covenant. That's what he gave through Jesus. If you want to recommit your life this evening, I want to give you an opportunity to come forward. Every eyes closed. This is a church. நீங்க எனக்காக வரல, தேவனுடைய பாதத்தில் உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னா, if you want to just recommit your life, just come forward and just kneel down and pray. It's a free, you can just come and just worship him. யாரும் உங்களை பார்க்க போறதில்லை. If you already accepted Jesus as your personal savior, the very next step is to be baptized. The very next step is to be baptized. And then you need to be part of that meal that God offered. Jesus offered, said, come and eat of me. என்னிடத்துல வந்து பானம் பண்ணு. Come and drink of me. சின்னவனோடு தேவன் 1000 தலைமுறை மட்டும் இருக்கிற உடன்படிக்கையை நான் செய்வேன் என்று சொன்னார். அதை அவர் செய்தார். அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டது தெரியுமா? It's an everlasting covenant. Whatever you make, the covenant that you make, it's for everlasting. Everlasting to everlasting. That ஒரு வசனம் இருக்குது, டைம் இல்லாதனால I didn't go to it. It is an everlasting covenant that Jesus made with you. பரலோகத்துக்கு போய் அவரை முகமுகமாய் தரிசிக்கும் வரைக்கும் அந்த உடன்படிக்கை செல்லும். அவரை முகமுகமாய் தரிசிக்கும் வரைக்கும் that covenant will stand. Father, we come before you, Lord. Thank you for the open doors. எங்களுக்கு முன்பாய் நீ வைத்திருக்கிற திறந்த வாசல்களுக்காய் நன்றி அப்பா. நீர் கூட்டிக் கொண்டு வந்த அந்த ஜனத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை நடுவில் செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கேட்டது போல 2022 ஒரு சிறிய ஹோம்லெஸ் மினிஸ்ட்ரியை ஆரம்பித்ததை
கர்த்தர் இம்மட்டும் இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் சிறியவர்கள், அற்பர்கள் அப்பா, ஆனால் எங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறீரே ஆண்டவரே. That you have given us an open door. இயேசுவுக்கு சித்தனா ஒளிந்து போனது ரெகோபோத்தை எங்களுக்கு எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 132 எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கென்று ஒரு சீயோனை நீ தெரிந்து கொண்டீர், அதிலே நீர் வாசமாயிருப்பீர் என்பதை நீ சொன்னீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். உடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல கணம், துதி, ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை காப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் சொல்லிட்டு வில் க்ளோஸ். அந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த ஹியூஸ்டன் தமிழ் சர்ச்சில் இந்த வருகிற சனிக்கிழமை நான் போன வாரம் அனௌன்ஸ் பண்ணேன். ஒரு கீபோர்ட் ஒர்க் ஷாப் செஷன் இந்த வர்ற சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஐ நோ ஐ டிட் அ ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் லாஸ்ட் மந்த் ஒரு நாள் பண்ணேன். பட் திஸ் வில் பி லைக் மார்னிங் பிகினர்ஸ்க்கும் ஆஃப்டர்நூன் அட்வான்ஸ் பிளேயர்ஸ்க்கும். If you are part of beginner session, you can continue towards the advanced player session. If you are interested, let me know. அங்கே சர்ச்சில் ஆல்ஃபானா இருக்காங்க, அங்கே பிரதர் சந்தோஷ்ட I have to give you a registration. இன்னைக்கு லாஸ்ட் டைம் சொன்னாங்க to register. So if you are interested, let me know. அடுத்த ஸ்லைட். ஸோ எல்லா வாரமும் இதே இடத்துல 6:15 மணிக்கு, இன்னைக்கு நம்ம since it was the first day setting up, நாங்கள் 6:45 தான் ஆரம்பித்தோம். But from next week on, we'll try to be on time. 6:15 we'll start and close at 7:30. Thank you. God bless you. We have a song from kids. Please come forward. I have seen. Thank you.